ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா வேலையை தள்ளி போடுறது. நமக்குன்னு நிறையா கனவுகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். பட் அது எல்லாமே வெறும் கனவுகளாகவே முடிஞ்சிடக்கூடாது. பிகாஸ் we tend to procrastinate. நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ண வேண்டிய டைமில் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம கனவுகளும் நம்மளை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆல்ரைட், ப்ரொக்ராஸ்டினேஷன் எதனால் வருது? why we tend to procrastinate, அதை எப்படி பீட் பண்ணுறது, how to overcome procrastinationன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hello friends, this is Dr. Avinash. I am an orthopedic surgeon by profession and a life improvement strategist by passion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் இந்த 3 புக்கில் இருந்து தான். Do It Today by Darius Farrow, Eat That Frog by Brian Tracy and The 5-Second Rule by Mel Robbins. ப்ரொக்ராஸ்டினேஷனை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, நீட் பிஜி எக்ஸாம்ஸ் 1 month போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் we tend to procrastinate. படிக்கவே தோணாது. படிக்கணும்னு புக் எடுத்து உட்காந்தாலும் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிரும். ஸோ why we procrastinate and how to overcome it அப்படின்றத இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். Firstly, why we tend to procrastinate. There are 3 reasons why we procrastinate. Number 1 is less dopamine in the system. Number 2, mental stress. Number 3, doing meaningless work. Less dopamine in the systemனா என்ன? டோப்பமின்றது உங்கள் பிரெயினில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு நியூரோகெமிக்கல். அதோட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்கன்னா அதுக்குண்டான மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் இந்த டோப்பமினோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ டோப்பமின் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது, லெவல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிப்போம். நம்பர் 2, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும். இதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து நோண்டலான்னு ஆரம்பிப்போம். பட் அது அப்படியே போயிடும், படிக்க திரும்ப மூடே வராது. ஸோ தட் இஸ் த மென்டல் ஸ்ட்ரெஸ். நம்பர் 3, டூயிங் மீனிங்லெஸ் ஒர்க்குன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பிடிக்காத நேரத்தில் பண்ணுறப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிப்போம். பட் எல்லா டைமும் நம்மளுக்கு பிடிக்காத வேலையை பண்ணாமையே விடவும் முடியாது. அட் டைம்ஸ் பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் how to stop procrastinating and do what you have to do அப்படின்றத பார்ப்போம். ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. நம்பர் 1 is what to do in that particular moment. நம்பர் 2 is building daily habits. சேம் எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாமே. சப்போஸ் நாளைக்கு ஒரு 2 சாப்டர் படிக்கணும், நீட் பிஜி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. நைட்டு தூங்கும்போதும் அதே தாட்டோட தான் தூங்கியிருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கும்போது சாப்பிடும்போது படிக்கணும்னு புக் எடுத்து உட்கார்றப்போ அப்போது உங்கள் மைண்டுக்கு தோணும், நேற்று நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமே, இல்லை இன்ஸ்டாவில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமே, யூடியூப்பில் ஒரு 2-3 வீடியோ மட்டும் பார்த்துடலாமே. இப்படின்னு போக 2 hours 2 hours வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு மூடே வராது உங்களுக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி பீட் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளால் படிக்க முடியாதுனோ இல்லை படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னோ கிடையாது. சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டே தான் இருக்கோம். But even then we tend to procrastinate because procrastination is a habit. It's a pattern. இந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு, இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? Right now, அந்த மொமெண்ட்டில் when we procrastinate, there are 2 things we can do to avoid procrastination. Number 1 is doing something hard that causes pain. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் பெயின் தரக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணலாம். பட் அதுக்காக உங்களை நீங்களே காயப்படுத்திக்க வேண்டாம். சிம்பிளாக பண்ணலாம். லைக் டேக்கிங் அ கோல்ட் ஷவர், doing 20 push-ups or doing 20 sit-ups. கொஞ்சம் டைம் கிடச்சா ஒரு சின்ன ஜாக் கூட போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஹார்டான விஷயத்த பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல டோப்பமின் லெவல்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே பேஸ் லைனை விட்டு கம்மியாக இருந்தாலுமே இப்போ அட்லீஸ்ட் பேஸ் லைனுக்காவது வரும். ஸோ இந்த மோட்டிவேஷனை யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் டு ரீட் அகைன், யூ கேன் கீப் ஸ்டடிங். நம்பர் 2 இஸ் த 5-second rule. மெல் ராபின்ஸ் எழுதுனா த 5-second ruleன்ற புக்கில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. இதே எக்ஸாம்பிளோட பார்க்கலாமே. நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கப்போ எந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு ஃபோனை எடுத்து இன்ஸ்டா பார்க்கணுன்னு தோணுதோ அந்த மொமெண்ட்டில் ஸ்டாப் அண்ட் பி அவேர் அண்ட் தென் கவுண்ட் 5 4 3 2 1. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 5லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறப்போ நம்ம பிரெயினோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த பிரெயின் பார்ட் ஆக்டிவேட் ஆகுது. அதை ஆக்டிவேட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ஹேபிட்டை பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு you can go back to the previous habit. ஃபோனை கீழே வச்சுட்டு you can go back to reading. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாலும் சரி, இல்லை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாலும் சரி, இதுக்கான சொல்யூஷன் either the 5-second rule or do something physically hard. பட் சில நேரங்களில், சில நாட்களில் நீங்கள் எந்திரிக்கிறப்பவே
எனக்கு இன்றைக்கி படிக்கவே மூடு இல்லை, இன்றைக்கி படிக்கவே தோணலை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது? த சொல்யூஷன் இஸ் டு பில்ட் ஸ்ட்ராங் டெய்லி ஹேபிட்ஸ். நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டோப்பமின் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ டோப்பமின் லெவலை ஸ்டாட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னென்ன பார்க்கலாம். ஸோ வாட் டு அவாய்ட்? நம்பர் 1 இஸ் சோஷியல் மீடியா அண்ட் ஸ்க்ரீன் டைம். நம்பர் 2 ஈட்டிங் ஹை சுகர் ஃபுட் ஆர் ஜங்க் ஃபுட். நம்பர் 3 வீடியோ கேம்ஸ் ஆர் மொபைல் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறப்போ நம்ம டோப்பமின் லெவல்ஸ் டக்குன்னு ஸ்பைக் ஆகிடும். ஸ்பைக் ஆகி ஒரு பீக் லெவலுக்கு போயிடும். அது எவ்வளோ சீக்கிரம் ஸ்பைக் ஆச்சோ அவ்வளோ சீக்கிரம் கீழேயும் வந்துடும். ஈவன் பேஸ் லைனை விட்டு கீழேயே போயிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ் லைனை விட்டு கீழே போகிறப்ப தான் நம்ம லோ மூடாக ஃபீல் பண்ணுவோம். எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே தோணாது. ஸோ த சொல்யூஷன் இஸ் டு அவாய்ட் ஆர் அட்லீஸ்ட் டு ரெடியூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நம்ம டோப்பமின் லெவல்ஸை சஸ்டைண்டாக பேஸ் லைன்லையோ இல்லை பேஸ் லைனை விட்டு கொஞ்சம் அதிகமாகவோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்? வாட் யூ கேன் டூ அஸ் அ டெய்லி ஹேபிட். நம்பர் 1 இஸ் எக்ஸசைஸ். நம்பர் 2 திங்கிங் பாசிட்டிவ் தாட்ஸ். அண்ட் நம்பர் 3 இஸ் மெடிடேஷன். ஸோ இது எல்லாமே டோப்பமின் லெவல்ஸை கொஞ்சம் எலிவேட்டடாகவே வச்சுருக்கோம், பேஸ் லைன்லையோ இல்லை பேஸ் லைனை விட்டு அதிகமாகவோ. ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டோம். அடிஷ்னலாக ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட். நம்பர் 1 இஸ் ஈட் தட் ஃப்ராக் அண்ட் நம்பர் 2 இஸ் டூ இட் டுடே நாட் டுமாரோ. ஈட் தட் ஃப்ராக். ஃப்ராக்ன்றது இங்கே கோட் வேர்டு தான். இட் மீன்ஸ் தட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க் ஆஃப் த டே. சப்போஸ் ஒரு நாளைக்கு 3 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அதில் எது கஷ்டமான சாப்டரோ அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் எது கஷ்டமாக இருக்கோ அதில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ராகை சாப்பிட்றதுன்னு நினைக்கிறப்பயே எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ அருவருப்பாக இருக்கோ அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும் நம்ம ஒரு கஷ்டமான சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ. பட் அதை கடந்து போகிறப்போ மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை டு ஈட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். என்னோடய செகண்ட் ஃபேவரட், டூ இட் டுடே நாட் டுமாரோ. நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணுன்னு நினச்சாலும் டூ இட் ஃப்ரம் டுடே நாட் டுமாரோ. சப்போஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது படிக்கலாமே. நாளையிலேருந்து படிக்கிறதுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கீங்கன்னா பரவாயில்ல, யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸாவது அதை படிக்க ஆரம்பிங்க. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ குட், டூ இட் ஃப்ரம் டுடே நாட் டுமாரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்னன்னு பார்த்தோம். த ரீசன்ஸ் ஃபார் ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பை பை.